வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு காலையில இருந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விகடன் குழுமத்துடைய இணையதளம் மத்திய அரசால் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணம் பாத்தீங்கன்னா, விகடன் இணையதளத்துல வரக்கூடிய விகடன் பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டெய்லியில அவங்க போட்ட ஒரு கார்ட்டூன் தான். அதாவது சமீப காலமாக நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய இந்தியர்களை, அங்க சட்டவிரோதமா குடியேறிய இந்தியர்களை நாடு கடத்திட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பிளைட்ல கை காலமா விலங்கு போட்டு ஒரு 104 பேர் இந்தியாவில் இறங்கினாங்க. அது இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை எழுப்பினாங்க. என்ன இப்படி கிரிமினல்ஸ் மாதிரி கையில காலையும் விலங்குகளை போட்டு ராணுவ ஏர்கிராப்ட்ல 40 மணி நேரம் டாய்லெட் கூட போக வசதி இல்லாம, சாப்பாடு தண்ணி எல்லாம் ஒழுங்கா கொடுக்காம இப்படி கொண்டு இறக்கி விடுறாங்களே, இதெல்லாம் மனித தன்மைக்கு மீறின ஒரு விஷயமாக இருக்கே. இதெல்லாம் இந்த அரசு தட்டி கேட்காதா அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்பினாங்க. அப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, இருங்க இதெல்லாம் நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று நைட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 119 பேரை இதே மாதிரி அடுத்த ராணுவ விமானத்துல ஏற்றி அனுப்பியிருக்காங்க. எல்லோர் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா, மோடியுடைய கையிலையும் காலையும் விலங்குகள் போட்டு ட்ரம்ப் முன்னால பக்கத்துல உட்கார்ந்துட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் சங்கிகளை கடுமையாக புண்படுத்திருக்கு. அதுவும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை ரொம்பவே புண்படுத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடுமையாக கொதித்து எழுந்து அவர் தான் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு பரிந்துரை பண்ணி உடனடியா இவங்க மேல நடவடிக்கை எடுங்க, எப்படி இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூனை போடுவாங்க, அதனால உடனடியா அவங்க வெப்சைட்டை முடக்குங்க அப்படின்னு அவர் சொன்னதன் பேரில் தான் இந்த வெப்சைட் முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விகடன் தரப்புல இருந்து அவங்க எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எங்களோட வெப்சைட்டை முடக்குது அப்படிங்கிற தகவல் எதுவும் எங்களுக்கு வரல. ஆனா இருந்தாலும் விகடன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எங்களால உங்க வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக அதை சந்திக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். அதற்காக எங்க கருத்து சுதந்திரத்தை என்னைக்குமே நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது விகடன். விகடனுடைய இந்த அறிக்கையை கண்டிப்பா நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு பிரஸ் ஃப்ரீடம், ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரீடம் அப்படின்னு வரும்பொழுது எல்லாருக்கும் கருத்துக்கள் சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லை. இதே விகடன் குழுமம் இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக அரசுகளை பற்றி ஜூனியர் விகடனும் மற்றதையும் எவ்வளவோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதை விட மோசமான கார்ட்டூன்ஸ் எவ்வளவோ போட்டிருக்கிறாங்க. என் துக்ளக் கார்ட்டூன் போடுவியா? எத்தனை இந்த திமுக அரசியல் விமர்சனம் பண்ணி கார்ட்டூன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் துக்ளக்க முடக்கவோ இல்ல விகடனை முடக்கவோ அப்படிங்கிற முயற்சிகள் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு இறங்குச்சா? அப்போ ஒரு பத்திரிகை துறைனா அதுக்கு பேச்சு சுதந்திரமோ கருத்து சுதந்திரமோ இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரதமர் நேரு இருந்த காலகட்டம் தான் ஞாபகம் வருது. இது நான் ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே மோடி தன்னை நேருவோட கம்பேர் பண்ணி தானே பழக்கம். நேரு அவர்கள் பிரதமரா இருந்த காலகட்டத்துல கார்ட்டூனில் சங்கர்னு ஒருத்தர் ரொம்ப பாப்புலரா இருந்தார். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா, சங்கருடைய கார்ட்டூன்ஸ் நேரடியாக ஜவஹர்லால் நேருவை விமர்சிக்கும் வகையில், சில நேரங்களில் கடுமையான விமர்சிக்கும் வகையில் இருக்குமா. அப்போ காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ரொம்ப கொதிச்சு எழுவாங்களாம். ஆனா அப்ப நேரு சொல்லுவாராம், அது அவருடைய பத்திரிகை சுதந்திரம், அதுல நாம தலையிட முடியாது. அவர் எவ்வளவு வேணுமோ விமர்சிக்கட்டும், ஒண்ணு நாம் அதை கடந்து போவோம், இல்லைன்னா அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா அந்த அளவுக்கு பெருந்தன்மை எல்லாம் இந்த சங்கி கூட்டத்துக்கிட்ட நாம எதிர்பார்க்க முடியாது. விகடனும் சங்கி பத்திரிகை தான். இவ்வளவு நாள் திமுக அரசை பத்தி விமர்சனங்கள் எல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இனிச்சுது. அப்பெல்லாம் விகடனை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ இவர்களுடைய தலைவரே லேசா ஒரு விமர்சனம் பண்ணி ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு அப்படியே அடிவயெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. நவ துவாரத்துல இருந்து அப்படியே போக வருது. விகடனுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் அவ்வளவு வன்மத்துடன் தாக்குதலை நடத்துகிறார்கள். அட்லீஸ்ட் இப்போவாவது விகடனுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு பத்திரிகையா இருக்கும் பொழுது நடுநிலையா செய்திகளை அணுகுங்கள். ஒரு சார்பெடுத்து என்னைக்கு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஆபத்து தான். இந்த சங்கி கூட்டத்துக்காக எத்தனை நாள் நீங்க ஃபயர் விட்டுருப்பீங்க. இன்னைக்கு அவங்க தலைவரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களையே ஏறி மிதிக்கிறாங்க பாத்தீங்களா. இதுதான் சங்கிகளின் குணம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கணும். விகடன் இப்படி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கல, இந்த கார்ட்டூனுக்கு பின்னால எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மோடியும் ட்ரம்ப்பும் ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ் நடத்துறாங்க. அதில் குறிப்பாக இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் பத்தி கேள்வி வருது. சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து இங்க தங்கி இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் நாங்க நாடு கடத்திட்டு இருக்கோம்
இருக்கோமே அமெரிக்கா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பவாவது மோடி சொல்லி இருக்கலாம், இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் மரியாதையான ஒரு சுமூகமான வழியை நாம பேச்சுவார்த்தை மூலமா ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் அது எதுவுமே சொல்லாம, கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாம, சட்டவிரோதமா வந்து தங்குறவங்கெல்லாம் தப்புதான் அவங்க பண்ணுது, அதுக்காக அவங்களை நாடு கடத்துறது வந்து தவறுன்னு நாம சொல்ல முடியாது. இப்படி நாடு கடத்தப்படுவர்கள் உண்மையிலே யாரெல்லாம் இந்திய குடிமக்களோ அவங்கள நாங்க மனசார திரும்ப ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை கடந்து போகிறார். சின்ன சின்ன நாடுங்க, கொலம்பியா, கென்யா போன்ற நாடுகள் ட்ரம்பை எதிர்த்து வாயை திறந்து பேசுறாங்க. எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி எங்க மக்களை நீங்க ஊருக்கு அனுப்ப வேண்டாம், எங்களுக்கு தெரியும் எவ்வளவு மரியாதையோட அவங்களை திரும்பி கூப்பிட்டுக்கிறது, நாங்களே ஃபிளைட் அனுப்பி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 140 கோடி மக்களுக்கு விஸ்வகுருவா இருக்கக்கூடிய, தன்னை பெரிய 56 இன்ச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, ரஷ்யா யுக்ரைன் வார நிறுத்தினாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார நிறுத்தினாரு அப்படின்னு சொன்ன விஸ்வகுரு மோடி ட்ரம்ப் முன்னால பூனி குறுகி நிக்கிறார். அடுத்ததான் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதானி மீது இங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறே, இதுல என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, அடுத்தது என்ன நடவடிக்கை அப்படிங்கறத பத்தி ட்ரம்போட டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு உச்சமே இல்லாம சொல்றாருங்க அந்த மனுஷன். அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்றது இல்ல. இது மட்டும் இல்லாம அங்க அந்த ஜாயிண்ட் பிரஸ் மீட்ல ட்ரம்ப் பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்றாரு. எல்லாத்துக்கும் பூம் பூம் பால் மாதிரி இந்த மனுஷன் மண்டைய ஆட்டுறாரு. இந்தியாவுக்கு இன்னும் நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நாங்க வந்து கொடுக்க போறோம், F-35 ஃபைட்டர் ஜெட்ஸ் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் இதை விமர்சிச்சு இன்னைக்கு வந்து நிறைய பதிவுகள் செய்திகள் போட்டிருக்கிறாங்க. F-35 ஜெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது முதல்ல இந்தியன் டெரெயினுக்கு கம்பேட்டபிளா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. அதோட ஆபரேஷனல் காஸ்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ரொம்ப அதிகம், அது இன்கம்பேட்டபிள், அன்ரிலையபிள் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டதை பல பில்லியன் டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய தேவையோ அவசியமோ என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்விய இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் எழுப்புறாங்க. இரண்டாவது, ரஷ்யால இருந்து வாங்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் கட் பண்ணிட்டு இனிமேல் அமெரிக்கால இருந்து வாங்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் அதிகரிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. அதற்கும் மண்டைய ஆட்டுறாரு. ரஷ்யால குறைஞ்ச விலையில ஆயில் அண்ட் கேஸ வாங்குறவங்க எதுக்கு அமெரிக்கால அதிக விலையில ஆயில் அண்ட் கேஸ வாங்கணும்? இந்த கேள்வி நியாயமா எல்லா இந்தியனுக்கு எழுமா இல்லையா? இதற்கான எந்த விளக்கமாவது இந்த ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறா? இதெல்லாம் விட வேடிக்கை என்னன்னா, ட்ரம்ப் சொல்றாரு, காசாவை நாங்க அப்படியே ஆக்கிரமிச்சுட்டு போறோம், அங்க வந்து ஒரு அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அதை மாத்த போறோம் அப்படின்னு பேசுறாரு. சரி, அமைதி பேச்சுவார்த்தையில இந்தியாவை எப்படியாவது நீங்க இன்வால்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் சொல்றாரு, வேணும்னா சைனாவை வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு நக்கலா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு படி மேல போய் சொல்றாரு, இந்தியாவுக்கும் சைனாவுக்குமே பார்டர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, எங்க உதவி வேணும்னா சொல்லுங்க, நாங்க வந்து மீடியேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு நாட்டுடைய பிரதமருக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த பிரஸ் மீட்டை பார்த்தா நமக்கு தெரியுது. ஏன்னா ட்ரம்ப் பேசுறது எதுவுமே நம்ம மனுஷனுக்கு புரியவே இல்லை. ட்ரம்ப் பேசுறத ஒரு 2 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் இவர் ரியாக்ட் பண்றதுக்குள்ள எல்லாரும் அடுத்துன்னு பல விஷயங்களுக்கு கடந்து போயிடுறாங்க. சரி, உங்களுக்கு ஆங்கிலம் தெரிய வேண்டாம், ஏன்னா ஆங்கிலத்தை வந்து அறிவின் ஒரு மதிப்பீட என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. ஆனா சமயோஜித புத்தி வேண்டாம். ஒரு கேள்வி கேட்கும் போது அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மனிதாபிமானத்தோட எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை நாகரிகமாவது வேண்டாம். கையை கட்டிக்கிட்டு வாயை பொட்டிக்கிட்டு இருக்கிற உங்களை கைகால விலங்கு மாட்டி ஒரு கார்ட்டூன் போட்டா மட்டும் உங்களுக்கு கோபமும் ரோஷமும் பொத்துக்கிட்டு வருது. இப்ப சொல்லுங்க, விகடன் போட்ட இந்த கார்ட்டூன் நியாயமா இல்லை?